வணக்கம், இது உங்கள் ஜேஆர் மாஸ்டர் சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சப்பாத்தி மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன். சின்னதாக பீட்ரூட் இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டை நல்லா காய் சீவுறதுல நைஸாக சீவி வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா அது மசிச்சு வரும். பீட்ரூட்டை இது மாதிரி நைஸாக சீவி வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் கரெக்டாக அரைப்படும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இதோடு நீங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். பீட்ரூட்டை வதக்க வேணாம், நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைங்க. பீட்ரூட்லேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும், அதோடு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தி மாவோட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அப்படியே போட்டுறாதீங்க. இப்போ இந்த மாவில் தண்ணி பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக அந்த பீட்ரூட் தண்ணியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி பத்தலைனா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா சேர்க்க தேவையில்லை. சப்பாத்தி மாவை இது மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. லைட்டாக மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாவு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ சப்பாத்தி மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டு அதை தேய்ச்சி எடுத்துருவோம். ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் கரெக்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ சப்பாத்தியை போட்டு எடுத்துருவோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க மேலே. ரொம்ப தீயை ஊற்றாமல் கரெக்டாக பார்த்து எடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்தது போதும். நம்ம இந்த சப்பாத்தியை இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.